ஹாய். இன்னைக்கு நானும் என்னோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ரொம்ப சிம்பிளான எக்ஸலண்ட்டான ஒரு ரெசிபி பண்ணோம். அதை நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லா ஏஜ் குரூப்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் நார்சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர். ஸோ ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்காமல் இருக்கும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்கிறதால கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. பொட்டாசியம் இருக்குது. ஸோ ஆர்ட்டுக்கு இன்டெரக்டாக சப்போர்ட் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இதில் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணும். இது எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாமா? 2 மீடியம் சைஸ் ஸ்வீட் பொட்டேட்டோ தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா துருவி வச்சுக்கோங்க. தென் ஒரு அரை மூடி தேங்காய், பெரிய தேங்காவாக இருந்துச்சுன்னா ஸோ அதையும் நல்லா துருவி எடுத்துக்கிட்டு வெல்லம் அதே 1 கப் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு தென் கோதுமை மாவு, நார்மல் கோதுமை மாவு 2 கப் அளவுக்கு நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கோம். அது கூட ஆட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சிட்டிகை உப்பு, அது கூடவே ஒரே டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் பணியாரக்கல்ல கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து அதில் ஊற்றிட வேண்டியது தான். ஸோ நல்லா கொஞ்சம் சிம்லே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் உள்ளியும் நல்லா வெந்துடும். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கிட்ஸ்க்கும் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.